சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸ்வரி சேதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இங்க பாருங்க சின்னம்மா, இது என்னுடைய லைஃப். நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி சேர்ந்து வாழணும், இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உள்ள வித்தியாசம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமா நேரா சேது ரூமுக்கு போறாங்க. அங்க ஐஸ்வர்யா ஒரு மாதிரி வருத்தமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது போய் ஐஸ்வர்யா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன் சொல்லு, என்ன கேட்டேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லி கேட்டேன். நீயும் எவ்வளவோ என்ன டார்ச்சர் பண்ற. இருந்தாலும் சின்ன பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஒன்னும் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணலன்றது உனக்கே நல்லா தெரியும். தமிழ்ச்செல்வி என்கிட்ட நடந்துகிட்ட விதம், அந்த ஒரு கோவத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தாலி கட்டிட்டு உன்னை நெருக்கத்தையே ஒன்றும் விடலையே. எனக்கு மனசு மாற கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அதை நீ ஏத்துக்காம எல்லார்கிட்டயும் மாமா என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, மாமா என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாரு இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி சேது கேட்க, என்ன மாமா, என்ன என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை உங்ககிட்ட தான் சொல்ல முடியல, என்னுடைய ஆன்டி கிட்ட கூட சொல்லக்கூடாதா? என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இங்க பார், எனக்கு எல்லாமே என் குழந்தை தான். என் குழந்தையால மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைய மீன் பண்ணியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குழந்தை தானே மாமா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே. இந்த குழந்தையை நானு தூக்கி போட்டுட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோத்தனமா நடந்துக்கிறாங்க. ஏய் ஐஸ்வர்யா, குழந்தை மேல மட்டும் கையை வச்சு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வேண்டாம் அம்மா, வேண்டாம். இந்த குழந்தை நமக்கு வேண்டவே வேண்டாம் அம்மா. நம்ம தமிழ் கிட்ட கொடுத்து குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பணம் எவ்வளவோ அது எல்லாமே கொடுத்துடலாம். ஏன் இந்த சொத்தை முழுக்க கூட தமிழுக்கு எழுதிட்டு நம்ம குழந்தைய கொடுத்துடலாம். நீங்க மட்டும் எனக்கு வேணும் அம்மா. தயவு செஞ்சு உங்களுடைய அன்பு பாசம் எனக்கு வேணும் அம்மான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே வெறித்தனமா நடந்துக்கிறாங்க. இதை பார்த்ததும் பயங்கர கோவம் சேது ஐஸ்வர்யா கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்கு.